யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்ய அதிபர் புட்டின் கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். 15 மணி நேரத்தில் 14,000 கிலோமீட்டர் சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் சக்தி வாய்ந்த அணுசக்தி ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இந்த சூழலில் ஜப்பான் பயணத்தின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப், ஒரு போர் என்றால் 7 நாளில் முடிவுக்கு வர வேண்டும் என்றார். ஆனால் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் 4 ஆண்டுகளாக தொடர்கிறது என்று கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக ரஷ்யா அணுசக்தி ஏவுகணையை பரிசோதனை செய்வது சரியான செயல் அல்ல என்றும் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. சமீபத்தில் மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதையடுத்து இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையில் ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க மட்டுமே இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் விசாரணை நடத்த எந்த தடையும் இல்லை எனவும் நீதிபதி தெரிவித்தார். திருவள்ளூர் புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏரியிலிருந்து மீண்டும் 250 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் காஞ்சிபுரம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாலாற்றங்கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாலாற்றில் இடது கரையில் உள்ள பெரும்பாக்கம், முத்தவேடு, பிச்சவாடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆற்றில் இறங்கவோ கரையோரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சத் திருவிழாவின் 3வது நாளை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சூரிய அஸ்தமன நேரத்தில் பூஜைகள் செய்து வழிபட்டனர். போபாலில் உள்ள நீர்நிலைகளின் படித்துறைகளில் பெண்கள் இந்த பூஜையை செய்தனர். சத் திருவிழாவை ஒட்டி நேபாளத்தின் பேர்குஞ்ச் நகரில் உள்ள குளம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு லேசர் ஒளியால் இரவில் ஜொலித்தது. திருவிழாவின் 3ஆம் நாளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூரிய அஸ்தமனத்தின் போது வழிபட்டனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.